இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிலியம் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் இது. இதான் நம்ம வந்து ஈக்குவிலியம் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபி வேல்யூ வந்து they given. ஓகே, கேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C2H6 வந்து எடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, C2H6 நம்ம வந்து பைராலிசிஸ் ஆர் டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தீன் மாலிகுலாவும் ஹைட்ரஜன் கேஸாகவும் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, when it is placed in a flask 4 atmospheric pressure and allowed to come to equilibrium கேட்டிருக்காங்க. அப்போ ஈத்தேன் மாலிகுல 4 atmospheric pressure வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகுது. அப்போ இங்க 4 atmospheric pressureன்றது பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியல் ப்ரெஷர். அப்போ இனிஷியல் நமக்கு வந்து ஈத்தேன் மாலிகுல் நமக்கு எவ்வளோ இருக்குது, 4 atmospheric pressure வந்து இருக்குது. அப்போ ஈத்தீனோ இல்லை ஹைட்ரஜனோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. ஏன்னா ரியாக்ஷன் அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அது ஈக்குவிலிபிரியம் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு என்னன்னா ஈக்குவிலிபிரியம் வந்து அட்டைன் ஆகுது. அப்போ ஈக்குவிலிபிரியம் அட்டைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈத்தேன் வந்து சம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஈத்தேன் தான் நம்ம டீகம்போஸ் ஆகி நமக்கு ஈத்தீனாவும் ஹைட்ரஜனாகவும் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரியாக்ஷன் நடக்க நடக்க ஈத்தேனோட ப்ரெஷர் நமக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஈத்தேனோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் குறைஞ்சிட்டே இருந்தால் ப்ரெஷர் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து இது டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகும், எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் எக்ஸ் அமௌண்ட் இது ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஈத்தேன் மாலிகுல் டீகம்போஸ் ஆச்சுன்னா ஒரு ஈத்தேன் மாலிகுலும் ஒரு ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி கரெக்ட். அப்போ நமக்கு வந்து கேபிக்கு என்ன ஃபார்முலா, அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா C2H4 இன்ட்டு ப்ரெஷர் ஆஃப் நமக்கு என்ன தெரியும், ஹைட்ரஜன் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைட் பை ப்ரெஷர் ஆஃப் நமக்கு என்ன கிடைக்குன்னா C2H6. இப்போ நீங்கள் இந்த வேல்யூலாம் நீங்கள் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கேபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.04 விச் இஸ் ஈக்குவல் டு ஈத்தீனோட ப்ரெஷர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எக்ஸ் டிவைட் பை மீத்தேனோட ப்ரெஷர் நமக்கு ஈத்தேனோட ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 - x. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈக்குலிபிரியத்தில் ஈத்தேனோட ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, ஈத்தீனோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜனோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி டீட்டெயில்டாக என்ன பண்ணால் ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து வேணுன்றவங்க அந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாப்டர் நீங்கள் லேர்ன் பண்ணணுமோ அது பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சம்லேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள், இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.